வெல்கம் டு அவர் சேனல் மாதி கார்த்தி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த செஷனில் வகுப்பு 8 பாடம் கணிதம் முதல் பாடம் என்கிற பயிற்சி 1.3 கணக்கு 4 மற்றும் 5 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பயிற்சி 1.3 4வது கணக்கு பார்க்க போகிறோம். விகிதமுறு எண்களுக்கான a பெருக்கல் b plus c equal to a பெருக்கல் b plus a பெருக்கல் c என்ற பங்கீட்டு பண்பினை இந்த 3 விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பங்கீட்டு பண்புனா என்ன அப்படின்னு புரிஞ்சுப்போம். இதுதான் இந்த ஜெனரல் ஃபார்முலா அந்த பங்கீட்டு பண்புக்கு. என்ன அதாவது a பெருக்கல் b plus c அப்படிங்கிறது என்னது பங்கீட்டு. இதை அப்படியே பங்கிட வேண்டியதான் அந்த a, அவ்வளவுதான் அந்த பிராக்கெட்டுக்குள்ள. அப்ப எப்படி எழுதுவோம்? a பெருக்கல் b பிளஸ் அப்புறம் இந்த a பெருக்கல் c, a பெருக்கல் b பிளஸ் a பெருக்கல் c. அதை பங்கிட்டு சொல்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த ஏபிசிக்கு வந்து 1 2 3 வச்சுக்கோமே. 1 அப்ப இந்த கணக்கு போடும்போது அது ஏன் போடுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியா புரிதலா இருக்கும். 1 பிக்கு பதிலா 2 சிக்கு பதிலா 3ன்னு வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள தானே போடுவோம். 2 + 3 எவ்வளவு? 5. 1 பெருக்கல் 5 5. இதே 5 தான் இந்த பக்கமும் வரும் ஆன்சரா. பாப்போமா? ஏக்கு வந்து 1ன்னு போட்டோம், பிக்கு வந்து 2ன்னு போட்டோம். அடுத்து ஏக்கு வந்து 1ன்னு போட்டோம், பிக்கு வந்து சிக்கு வந்து 3ன்னு போட்டோம். அப்ப 1 பெருக்கல் 2 எவ்வளவு? 2. 1 பெருக்கல் 3 எவ்வளவு? 3. 3 + 2 5. அவ்வளவுதான், ரெண்டுமே சமம். ஸோ இதான் பங்கீட்டு பண்புன்னு சொல்றாங்க. இது எல்லா விகிதமுறை எண்களுக்கும் வந்து பொருந்தும். அதனால இந்த கொடுத்திருக்க இந்த 3 விகிதமுறை எண் என்னென்ன? -1/2, 2/3, -5/6. இது சரி வருமா? இந்த ஃபார்முலா சரி வருமா? இந்த பங்கீட்டு பண்பு, இந்த பண்புக்கு பேர் என்னது? பங்கீட்டு பண்பு. இது சரி வருமா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது a பெருக்கல் b plus c அப்படியே இதை பங்கு போட வேண்டியதான். a பெருக்கல் b பிளஸ் என்ன குறியீடுங்க இருக்கு? பிளஸ் a பெருக்கல் c. அதாவது கூட்டலின் கீழ் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்க இந்த 2 செயலிகளுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா பெருக்கல் மற்றும் கூட்டல் அல்லவா? சரி, இந்த கணக்குக்கு நம்ம வருவோம். இப்ப இந்த 3 எண்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். அவ்வளவுதான், வாங்க போடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பங்கீட்டு பண்பை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். தட் இஸ் a பெருக்கல் b plus c அப்படிங்கிறது a பெருக்கல் b plus a பெருக்கல் cங்கிற பங்கீட்டு பண்பை இப்போ நம்மளுடைய இடது பக்கத்துல நம்ம எடுக்கிறோம். a பெருக்கல் b plus c. ஏக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருக்காங்க மதிப்பு? -1/2, bக்கு பதிலாக 2/3, cக்கு பதிலாக -5/6. அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்குவோம். ஸோ ஏக்கு பதிலாக என்னது? -1/2. பிக்கு பதிலாக என்ன எழுத சொல்லியிருக்காங்க? 2/3. அப்ப 2/3. அடுத்து சிக்கு பதிலாக என்ன எழுத சொல்லியிருக்காங்க? -5/6. ஸோ -5/6. அவ்வளவுதான். ஸோ இப்போ கணக்கு போட ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல பிராக்கெட் குள்ள இருக்கிறதா போடுவோம். ஸோ -1/2, 2/3 பிளஸ் இன்டு மைனஸ் என்னவாயிடும்? மைனஸ். ஸோ -5/6. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து என்ன வரும்? அதாவது -1/2 பெருக்கல். இப்போ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கழித்தல் கணக்கு இல்லையா? சோ அப்ப வந்து நம்மளுடைய பகுதி கீழே பார்த்தோம் அப்படின்னா இது வேற்றுன பின்னம். வேற்றுன பின்னமா இருக்குது இல்லையா? அதுலயும் மட்டும் இல்லாம 3 வந்து பார்க்கும் பொழுது 6 வந்து 3ஆம் வாய்ப்பாடுல வரும். அதாவது 6 வந்து 3னுடைய எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அப்ப இந்த ஃபுல் பின்னத்தை 2ஆல பெருக்கி 2ஆல வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிட போகுது. அப்ப 2/3 பெருக்கல் 2/2. இந்த -5/6 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப இது என்னவா வரும்? -1/2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 4, 3 பெருக்கல் 2 6, -5/6. இப்ப இதை எப்படி எழுதலாம்? -1/2 பெருக்கல். இப்ப இது எல்லாமே வந்து ஓரின பின்னம் தானே? சோ மேல இருக்கிறது 4 - 5. அதாவது தொகுதியில் என்ன இருக்கு? 4 - 5/6. ஓகே, சோ இதையும் நம்ம போட ஆரம்பிப்போம். சோ இதை எப்படி எழுதலாம்? -1/2 பெருக்கல் இது பிளஸ் எண், இது மைனஸ் எண், வெவ்வேறு குறியீடு. அப்படியே என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப 5ல இருந்து 4 போச்சுன்னா 1. அப்ப -1/6. அப்ப இங்க மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ். 1 1, 2 பெருக்கல் 6 12. சோ 1/12ங்கிறது தான் நம்மளுடைய விடை. எதற்கான விடை? அதாவது a பெருக்கல் b plus c கான விடை. சோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோம். அப்ப a பெருக்கல் b plus c அதாவது என்ன? -1/2 பெருக்கல் 2/3 கூட்டல் -5/6 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன விடை கிடைச்சிருக்கு? 1/12 அப்படிங்கிற விடை கிடைச்சிருக்கு. 1/12. சோ இதை நம்ம என்னன்னு குறிச்சுக்கிறோம்? முதல் சமன்பாடுன்னு குறிச்சிருக்கோம். சோ இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஏயும் பியையும் பெருக்கணும், ஏயும் சியும் பெருக்கணும். அந்த 2 ஆன்சர் என்ன செய்யணும்? கூட்டணும். அப்பவும் நம்மளுக்கு 1/12 ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த பங்கீட்டு பண்பானது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய LHS மட்டும் இப்ப நம்ம போட்டிருக்கோம்.
அடுத்து நம்ம போட போறது நம்மளுடைய RHS, அதாவது A பெருக்கல் B தனியா கண்டுபிடிக்க போறோம், A பெருக்கல் C தனியா கண்டுபிடிக்க போறோம், அது ரெண்டையும் கூட்ட போறோம். வாங்க போடலாம். நம்மளுடைய வலது பக்கம் போட போறோம், அதாவது RHS என்ன கொடுத்திருக்காங்க, A into B plus A into C. சோ அதுதான் நம்ம இப்ப போட போறோம். சோ A into B plus A into C. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் A into B போட்டுருவோம். A into B ங்கிறது என்ன, ஏங்கிற முதல் எண் என்ன கொடுத்திருக்காங்க, -1/2, -1/2. Bங்கிற எண்ணுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 2/3. அப்ப 2/3. இதை நம்ம அடிச்சதுனாலே 2 2ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 1. அதனால இதை 1 1ன்னு அடிச்சிடுறோம். ஈக்குவல் டு மைனஸ் இன்டு பிளஸ் என்னது, மைனஸ் 1 பெருக்கல் 1 1, 1 பெருக்கல் 3 எவ்வளவு, 3. அப்ப A பெருக்கல் Bங்கிறது -1/3. அடுத்து என்ன போட போறோம், A பெருக்கல் C. A பெருக்கல் C. A நம்மளுக்கு தெரியும் என்ன கொடுத்திருக்காங்க, -1/2, -1/2. C என்ன கொடுத்திருக்காங்க, -5/6, -5/6. சோ இப்ப 5ஆம் வாய்ப்பாடு கீழே ஏதாவது இருக்கா, இல்ல. அப்ப நம்ம எதையுமே அடிக்க முடியாது. அப்ப டைரக்டா நம்மளுடைய ஆன்சரை போட்டுடலாம். மைனஸ் இன்டு மைனஸ் என்னது, பிளஸ். 1 பெருக்கல் 5 எவ்வளவு, 5. 2 பெருக்கல் 6 எவ்வளவு, 12. அப்ப A பெருக்கல் B யும் கண்டுபிடிச்சிட்டோம், A பெருக்கல் C யும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் என்ன செய்யணும், கூட்டணும். சோ அதையும் நம்ம போட்டுடுவோம். சோ A பெருக்கல் B பிளஸ் A பெருக்கல் C. ஓகே, A பெருக்கல் B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1/3, -1/3 பிளஸ் A பெருக்கல் C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5/12. இப்ப நம்ம இந்த பகுதியை நல்லா உற்று நோக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பாக்குறோம், இது வெவ்வேறு பகுதிகள், அதனால வெவ்வேறு எண்களா இருக்கு, அதனால இது வேற்றின பின்னங்கள். ஆனா இந்த 3ஆம் வாய்ப்பாடுல 12 வரும்ல, 3ஓட எத்தனை மடங்கு 12, கரெக்ட், 4 மடங்கு. அப்ப இந்த பின்னத்தை நம்ம என்ன செய்யணும், 4ஆல பெருக்கி 4ஆல வகுக்கணும். அப்ப -1/3 பெருக்கல் 4/4 பிளஸ் 5/12. அப்ப 1 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், 1 பெருக்கல் 4 4, 3 பெருக்கல் 4 12 பிளஸ் 5/12. அப்ப நம்மளுக்கு இது ஓரின பின்னங்களா மாறிடுச்சு. அப்ப நம்ம கீழே பகுதியை அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாம், மேல என்ன சொல்லிருக்காங்களோ செய்யலாம், -4 பிளஸ் 5. இப்ப இதை நம்ம உற்று நோக்கணும், இது மைனஸ் எண், இது பிளஸ் எண், வெவ்வேறு குறியீடு. வெவ்வேறு குறியீடு நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். அப்ப 5ல 4 போச்சுன்னா எவ்வளவு, 1. ஆனா பிளஸ் 1 மைனஸ் 1, இதுல பெரிய எண் என்னது, 5. அதுக்கு முன்னாடி என்ன குறியீடு இருக்கு, பிளஸ். அப்ப இது பிளஸ் எண், அப்ப 1/12. சோ அப்ப என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, அதாவது நம்ம வந்து 1 -1/2 பெருக்கல் 2/3 அதானே ஃபர்ஸ்ட் செஞ்சோம், அதையும் பிளஸ் அடுத்து என்ன செஞ்சோம், -1/2 பெருக்கல் -5/6 இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் தனியா பெருக்கிட்டு கூட்டணும். நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்குது, 1/12ங்கிற. சோ இந்த -1/2 பெருக்கல் 2/3 தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. அதுக்கு அடுத்தது -1/2 பெருக்கல் -5/6 தான் ரெண்டாவது கண்டுபிடிச்சது. இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு, 1/12. இந்த ரிசல்ட்டை நம்ம 2ன்னு குறிச்சுக்கலாம். ஓகேவா, அப்ப 1ம் 1/12 தான் கிடைச்சிருக்கு, 2ம் 1/12 தான் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், அதாவது இந்த 1 நல்லா கவனிங்களேன், ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்கல் செகண்ட் நம்பர் கூட்டல் 3ஆவது நம்பர். அடுத்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த பங்கீட்டு இருக்கும், அது -1/2 ஃபர்ஸ்ட் நம்பரோட செகண்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரோட பெருக்கிருக்கோம், பெருக்கல் 2/3 அதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையா. அடுத்து என்ன செஞ்சிருக்கோம், இந்த -1/2 அப்புறம் பெருக்கல் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், -5/6 அதுதான் இப்ப நம்ம ரெண்டாவது பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கூட்டியிருக்கோம். சோ அப்படி கூட்டும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, அதே பதில் தான் கிடைச்சிருக்கு. அப்ப என்னது, அது பெருக்கலின் கீழ் இந்த நம்ம கூட்டல் வந்து நம்மளுக்கு பங்கீட்டு பண்பு சரிபார்க்கப்பட்டது. இதைதான் நம்ம எழுத போறோம், 1 மற்றும் 2ல் இருந்து எழுத போறோம். வாங்க எழுதலாம். therefore 1 மற்றும் 2ல் இருந்து இந்த ரிசல்ட் அப்படியே எழுதிக்குவோம், -1/2 பெருக்கல் 2/3 கூட்டல் -5/6 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இது ரெண்டையும் பெருக்கணும், அதான் எழுதிருக்கோம். அப்ப -1/2 பெருக்கல் 2/3 அதுக்கு அடுத்து என்னது, கூட்டல் திரும்ப -1/2 பெருக்கல் -5/6 அவ்வளவுதான். அது என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, 1/12. அப்ப நம்மளுடைய பங்கீட்டு பண்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, சரிபார்க்கப்பட்டது. சோ எனவே பங்கீட்டு பண்பு சரிபார்க்கப்பட்டது. அவ்வளவுதான். சோ இதுதான் நம்மளுடைய
எத்தனாவது கேள்வி? 4வது கேள்வி. சோ இதான் நம்மளுடைய 4வது கேள்விக்கான விடை. சோ அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய 4வது கேள்விக்கான பதில். பங்கீட்டு பண்புக்கான பதில். இந்த 3 விகிதமுறு எண்கள் கொடுத்திருந்தாங்க ஏபிசின்னு. அது வந்து நம்மளுடைய பங்கீட்டு பண்பு நம்மளுக்கு தெரியும். அவங்களே ஃபார்முலா கூட இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. a பெருக்கல் b பிளஸ் c ஈக்குவல் டு a பெருக்கல் b பிளஸ் a பெருக்கல் c. முதல்ல நம்ம LHS இடது பக்கத்துல உள்ளதை பார்த்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள வந்து இருக்க கூட்டல ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சோம். அது வந்து 3 மடங்கா பகுதி இருந்ததுனால 2ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்து அது 6 கொண்டு வந்துட்டு பகுதியில் 6 கொண்டு வந்துட்டு மேலக தொகுதியில நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருக்கல் கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? 1/12 கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய வலது பக்கத்துக்கு போனோம். அதுல வந்து a பெருக்கல் b தனியா செய்யணும், a பெருக்கல் c தனியா செய்யணும். அப்ப a பெருக்கல் b நம்ம செஞ்சுட்டோம். அதுக்கு -3 1/3 கிடைச்சிச்சு. a பெருக்கல் c க்கு 5/12 கிடைச்சிச்சு. அப்புறம் நம்ம என்ன செஞ்சோம்? அது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டும்போது அதுக்கும் 1/12 கிடைச்சது. அப்ப 1 மற்றும் 2ல இருந்து நம்மளுக்குள்ள அந்த ஃபார்முலாவை இந்த எண்களை உபயோகப்படுத்தி நம்ம எழுதிட்டோம். எழுதி 1/12 கிடைச்சது. எனவே பங்கீட்டு பண்பு சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நம்மளுக்கு விடை கிடைச்சது. சோ இதுதான் நம்மளுடைய 4வது கேள்விக்கான விடை. சோ இதோட நம்மளுடைய 4வது கேள்வி முடிஞ்சிருச்சு. வாங்க 5வது கேள்வியை பார்க்கலாம். இப்ப நம்ம பயிற்சி 1.3ல 5வது கணக்கு பார்க்க போறோம். கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பினை 15/19 மற்றும் -18/25 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பு. இப்ப நம்ம என்ன பண்பு பார்க்க போறோம்? சமணி பண்பு தெரியணும். அதுக்கப்புறம் இந்த 2 எண்களுக்கு நம்ம போட ஆரம்பிப்போம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா கூட்டல் சமணி பண்புனா என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். ஓகேவா? கூட்டல் சமணி பண்பு. கூட்டல் சமணி பண்பை பத்தி தெரியணும்னா முதல்ல கூட்டல் சமணினா என்னன்னு தெரியணும். கூட்டல் சமணி தெரியுமா? இந்த கூட்டல் சமணிங்கிறது என்னன்னு தெரியுமா? அதாவது கூட்டல் சமணிக்கு அர்த்தம் என்னன்னா, நான் அது ஒரு எண். கூட்டல் சமணிங்கிறது ஒரு எண், ஒரு நம்பர். அந்த நம்பரால எந்த நம்பரை நம்ம கூட்டினாலும் நம்மளுக்கு அதே நம்பர் கிடைக்கும். நான் திரும்ப சொல்றேன். கூட்டல் சமணிங்கிறது ஒரு நம்பர். அந்த நம்பரை அந்த நம்பரை வச்சு எந்த நம்பரை நம்ம கூட்டினாலும், ஏன்னா இங்க கூட்டல் தானே செய்தி, எந்த நம்பரை கூட்டினாலும் நம்மளுக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்ப அந்த கூட்டல் சமணி யாரு? எஸ், கரெக்ட். அந்த கூட்டல் சமணி யாரு? 0. சோ இந்த கூட்டல் சமணிங்கிறது 0. இதனுடைய பண்பு என்னது? இதனுடைய பண்பு தான் என்னது? அதாவது எந்த நம்பரோட பெருக்கினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் -19 வச்சுக்கோமே. சோ இந்த நம்பரோட நம்ம 0 கூட்டணும்னா நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? -19 தான் கிடைக்கும். அதே நம்பர் தான் கிடைக்கும். இதை நம்ம மாத்தியும் போடலாம் இல்லையா? 0 பிளஸ் -19 போட்டாலும் நம்மளுக்கு -19 தான் கிடைக்கும். -19 பிளஸ் 0 போட்டாலும் நம்மளுக்கு -19 தான் கிடைக்கும். ஒரு மிகை எனக்கு போடுவோமா? 1 பிளஸ் 0 போட்டாலும் 1 தான் கிடைக்கும். அதே 0 பிளஸ் 1 மாத்தி போட்டாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? அதே நம்பர் தான் கிடைக்கும். இந்த 0க்கு பேர் என்னது? கூட்டல் சமணி. இதனுடைய பண்பு என்ன? எந்த நம்பரை வச்சு எந்த வரிசையிலையும் நம்ம கூட்டினாலும் நம்மளுக்கு அதே எண் தான் கிடைக்கும். இதுதான் கூட்டல் சமணி பண்பு. சரி, அதே மாதிரி பெருக்கல் சமணி பண்பு சொல்ல முடியுமா? இதேதான், இதே மாதிரி கெஸ் பண்ணுங்க பாப்போம். சோ பெருக்கல் சமணி பண்பு. அதுக்கு முன்னாடி நம்ம யாரை பார்ப்போம்? யார் அந்த பெருக்கல் சமணி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். யார் அந்த பெருக்கல் சமணியா இருக்கும்? அதாவது எந்த நம்பர், இது பெருக்கல் சமணிங்கிறதும் அதே தான். என்னது? ஒரு நம்பர். அந்த நம்பரால நம்ம எந்த நம்பரை பெருக்கினாலும் என்ன கிடைக்கணும்? அதே நம்பர் கிடைக்கணும். சோ அது என்ன நம்பர்? எஸ், கரெக்டா கெஸ் பண்ணியாச்சு. அது என்ன நம்பர்? 1. சோ 1ஆல நம்ம எந்த நம்பரை எந்த வரிசையில பெருக்கினாலும், மாத்தி மாத்தி பரிமாற்று பண்பு அதை மாத்தி மாத்தி பெருக்கினாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்க போகுது? அதே பதில் தான் கிடைக்க போகுது. அதாவது 3ன்னு ஒரு எண் எடுத்துக்கிட்டோம்னா 3 மடங்கு 1 நாளும் 3 தான், 1 மடங்கு 3 நாளும் 3 தான். சோ அதே மாதிரி மைனஸ் எதுக்கு போடுவோமா? -5. -5 பெருக்கல் 1 நாளும் -5 தான், 1 பெருக்கல் -5 நாளும் என்னது? -5 தான். சோ இந்த பண்புக்கு பெயர் பெருக்கல் சமணி. இப்ப இந்த கூட்டல் சமணி பண்பை ஜென்ரலா எழுதுவோமா? ஜென்ரலா எப்படி எழுதலாம்? ஏன்னு ஒரு எண் இருக்கு. அந்த எண்ணோட 0 கூட்டினா நமக்கு என்னதான் கிடைக்கும்? ஏன் தான் கிடைக்கும். அதை மாத்தி கூட்டினாலும் 0 பிளஸ் ஏன்னு கூட்டினாலும் நமக்கு ஏன் தான் கிடைக்கும். சோ இதுதான் நம்ம கூட்டல் சமணி பண்புக்கான ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. அதே மாதிரி பெருக்கலுக்கு சொல்லுங்க பாப்போம். a பெருக்கல் 1, ஏயோட 1 பெருக்கினாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். அதை நம்ம மாத்தி பெருக்கினாலும் 1 பெருக்கல் ஏன்னு பெருக்கினாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். சோ இதுதான் பெருக்கல் சமணி பண்புக்கான ஜெனரல் ஃபார்மேட். அவ்வளவுதான். சோ இந்த 2 ஃபார்முலாவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 ஃபார்முலா வச்சுதான் நம்ம இந்த 2 எண்களுக்கு கூட்டல் சமணி பண்பையும் பெருக்கல் சமணி பண்பையும் ப்ரூவ் பண்ண போறோம். வாங்க போடலாம். இப்ப நம்ம கூட்டல் சமணி பண்பை இந்த 2 எண்களுக்கு போட போறோம். இப்ப கூட்டல் சமணி பண்போட ஜெனரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது எந்த ஒரு நம்பரையும் அந்த கூட்டல் சமணி 0வோட கூட்டினா
நம்மளுக்கு அதே எண் தான் கிடைக்கும். அதை நம்ம மாற்றி போட்டாலும் 0 + a நம்மளுக்கு அதே எண் தான் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், 15/9 போட போகிறோம். ஸோ கூட்டல் சமணி பண்புல அந்த ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு 15/19 சாரி 15/19 போட போகிறோம். 15/19 0வோட கூட்டுனா நம்மளுக்கு என்னதான் கிடைக்க போகுது, 15/19 தான் கிடைக்க போகுது. அப்ப அது எதுக்கும் சமம், 0 + 15/19 சமம். அவ்வளவுதான். இதுதான் கூட்டல் சமணி பண்பு. வெரி ஈஸி. அதே மாதிரி அடுத்த எண்ணுக்கு எழுதிருவோமா, -18/25 எழுதிடலாமே. ஸோ ரெண்டாவது கணக்கு -18/25. மைனஸ் குறையதுக்கு மட்டும் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எழுதிருவோமா. -18/25 + 0ங்கிறது என்னது, -18/25. இப்போ இதை அப்படியே மாத்தி போடுவோம். 0 + என்னது -18/25. அதை எப்படி எழுதலாம், ஏன்னா இந்த பிளஸும் மைனஸும் பக்கத்துல வருதுல, அதையும் நம்ம போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலா ஆன்சர் எழுதுவோம். அப்ப 0 பிளஸ் இன்டூ மைனஸ் என்னது, -18/25. ஸோ இதுக்கும் நம்மளுக்கு என்னதான் ஆன்சர் கிடைக்கும், -18/25 தான் ஆன்சர் கிடைக்கும். அப்ப நம்ம ஃபைனல் ரிசல்ட் எழுதிக்கலாம். therefore -18/25 + 0 அது என்ன ஆன்சர் கிடைக்கும், -18/25. அதை நம்ம மாத்தி கூட்டினாலும் அதே ஆன்சர் தான், 0 + -18/25. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்மளுடைய கூட்டல் சமணி பண்புக்கான விடை. இதே மாதிரி நம்ம பெருக்கல் சமணிக்கு போடலாமா, வாங்க போடலாம். பெருக்கல் சமணி பண்பு போட போறோம். அது பெருக்கல் சமணி பண்புக்கு ஜெனரல் ஃபார்மேட் என்ன, எந்த ஒரு நம்பரையும், அதாவது a பெருக்கல் 1 அதே நம்பர் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அது 1 பெருக்கல் ஏனாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, அதே நம்பர் தான் கிடைக்க போகுது. இப்போ நம்ம எந்த 2 நம்பர் போட போறோம், 15/19க்கும் -18/25க்கும் நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் 15/19க்கு போடுவோம். அதை 1ஆல பெருக்கு நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், 15/19 தான் கிடைக்கும். அதை நம்ம மாத்தி பெருக்கினாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்க போகுது, 1 பெருக்கல் 15/19 அதே நம்பர் தான் கிடைக்க போகுது. இப்போ ரெண்டாவது நம்மளுடைய குறை எண்ணுக்கு போவோம். என்னது அது, -18/25. அதுக்கு எழுதிருவோம். ஒரு ஸ்டெப் மட்டும் இந்த குறை எண்ணுக்கு எக்ஸ்ட்ரா எழுதிருவோம், பிளஸ்ல போட்ட மாதிரி. -18/25 பெருக்கல் 1 என்னதான் கிடைக்க போகுது, -18/25 ஈக்குவல் டு டைரக்டா கூட போடலாம், 1 பெருக்கல் -18/25. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வரும், ஓர் 18 18 25 அதே தான் பதில் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பெருக்கல் சமணி பண்பு. கூட்டல் சமணி பண்பும் பெருக்கல் சமணி பண்பும் நம்மளுடைய 5வது கணக்குக்கு நம்ம எழுதி காமிச்சாச்சு. இந்த 2 விகிதமுறு எண்களுக்கு இதுதான் நம்மளுடைய 5வது கேள்விக்கான பதில். இது இன்னும் நிறைய சம்ஸ் போடுறதுக்கு, நிறைய பயிற்சிகளுக்கான விடைகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. இது நம்ம சேனல் மாத்தி கார்த்தி. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிளஸ் ஷேர் பண்ணுங்க. This is me Mathi Karthi signing off. Bye bye.